தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகலான்னு தான் இன்றைக்கி கிளம்பிகிட்ருக்கோம். ஆனால் காலையிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஒரு வேளை மழை விட்டுதுன்னா இன்றைக்கி போவோம், இல்லைன்னா நாளைக்கு போவோம் அப்படி எதுக்கோ கிளம்பி இருப்போம் தான் கிளம்பி இருந்தோம். மழையும் ஒரு 9:30 போலலாம் மழை விட்டுருச்சு. ஆனாலும் மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட் இருந்ததுனால எங்கேயாவது இடையில போகிறப்பக்கின்னு மழை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகலை. அன்னைக்கு மறுநாள் தான் போயிருந்தோம். அதுவும் புது ட்ரெஸ் வேறு எடுக்க போகிறோம். எங்கேயாவது மழை வந்து எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் தான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். நாங்கள் மறுநாள் போகலான்னு யோசிச்சது கூட நல்லது தான். ஏன்னா மறுநாள் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. அன்னைக்கு கூட தூரிக்கிட்டே இருந்தது. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு லைட்டாக வெயில் அடிச்சுட்டே இருந்ததுனால பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் இருக்கிறப்பவே நாங்கள் வந்திருந்தோம். நிறைய கலெக்ஷன் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவ்வளோவா கலெக்ஷனும் இல்லை. நிறைய ஆஃபரும் முடிஞ்சிட்டதுனால எனக்கு எதுவுமே எடுக்கல. அவங்களுக்கு மட்டும்தான் 2 ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதுவே இன்னைக்கு தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த வாரத்துலேயே இடையில 2 ஃபங்க்ஷன் வருது. அந்த டைமில் வேணால் வந்து பார்ப்போம். ஏதாவது நல்ல கலெக்ஷன் வந்து இருந்ததுன்னா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் எப்போ நான் பழனி போனாலும் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் போகாமல் வர மாட்டேன். அங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. தோசைக்கல், பணியாரக்கல், அது மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. குக்கரு, ஹாட் பாக்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹாட் பாக்ஸு பணியாரக்கல் அங்கே வாங்கினது தான். அதுவும் ஆஃபரில் வந்து ஹாட் பாக்ஸ் 2 199 ரூபாய்க்கும் பணியாரக்கல் 100 ரூபாய்க்கும் வாங்கினதான். இன்றைக்கி வரைக்கும் அது வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால எப்போ போனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் வருவேன். அதுவும் தீபாவளி பொங்கல் டைம்லலாம் கண்டிப்பாக ஆஃபர் போட்டிருப்பாங்க. இந்த டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால ஆஃபர்லாம் முடிஞ்சது போல். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அளவாக தான் இருந்தது. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே எடுக்கலை. வர்றப்போ ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு தான் கிளம்பி இருந்தோம். ஊருக்கு போயிட்டு தான் வந்திருந்தோம். நாங்கள் என்னமோ பிளான் பண்ணியிருந்தோம் 12 1 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணுன்னு. 9 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ 4 மணி